Welcome to UPSC Vinod. So, நம்ம சேனல்ல prelims and mains PYQs தான் பார்த்துட்டு இருக்கோம். And this is a marathon session. இந்த marathon session அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணும்போதே நம்ம மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட எய்மே. ஸோ ஒரே அட்ட ஸ்ட்ரெச்சாக நான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் அவர் சேனல். ஸோ எங்கள் ப்ளேலிஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் செஷன்ஸ் தனியாக, மெயின்ஸ் ஆன்சர் டிஸ்கஷன் செஷன்ஸ், ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே மெயின்ஸ் ஆன்சர் டிஸ்கஷன் தான். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து எஸ்ஏ செஷனும் வந்து என்னால் முடிஞ்ச வரையும் இன்கார்பரேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். பிகாஸ் எஸ்ஏ செஷன் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இட் டேக்ஸ் லாங் டைம் டு ரெக்கார்ட். தட்ஸ் த ஒன்லி இஷ்யூ. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுவுமே கிடையாது, வேறு எந்த இஷ்யூஸுமே எனக்கு இல்லை. ஓகேங்களா? ஓகே, நாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாலிட்டி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து பாலிட்டியோட பிவைக்யூ. சரி, ஸோ பாலிட்டியில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்க வேண்டிய பிவைக்யூ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் த கான்ஸ்டிடியூஷனல் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் ஜெண்டர் ஜஸ்டிஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை தெரிஞ்சுக்கோங்க, ஜெண்டர் ஜஸ்டிஸ். ஓகேங்களா? ஸோ ஜெண்டர் ஜஸ்டிஸ், எக்ஸ்பிளைன் த கான்ஸ்டிடியூஷனல் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் ஜெண்டர் ஜஸ்டிஸ் with the help of relevant constitutional provisions and case laws. ஸோ இங்கே வந்து கொஷினை ஃபஸ்ட்டு நம்ம கரெக்டாக பார்க்கணும். கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ஜெண்டர் ஜஸ்டிஸ். ஸோ தே ஆஸ்கிங் கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ். அப்போ பேப்பர் 2னாலே நமக்கு வந்து ஆர்டிகல்ஸ் என்னன்னு தெரிஞ்சாகணும். இன் கேஸ் ஆஃப் ஜெண்டர் ஜஸ்டிஸ், ஸோ ஜெண்டர் ஜஸ்டிஸ், ஸோ ஜெண்டர் ஜஸ்டிஸ் அப்படின்னாலே நம்ம வந்து பார்த்திங்கன்னா விமனுக்கு ஃபேவராக தான் நம்ம ஆன்சர் எழுதணும் வித் த ஹெல்ப் ஆஃப் ரெலவெண்ட் கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ். அவ்வளோதான். ஆக்சுவலாக ஜெண்டர் ஜஸ்டிஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷனல் பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ், இதை ஒன்லைனாக சொல்லலாமா? நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் என்னெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விமன் ரிலேட்டடாக ஆர்டிகல்ஸ் இருக்குது. அவ்வளோதான், இதை எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். சரி, இப்போது ஜெண்டர் ஜஸ்டிஸ். ஸோ ஆக்சுவலாக ஜெண்டர் ஜஸ்டிஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் தீம் ஆஃப் யூபிஎஸ்சி. கண்டிப்பாக இது அடுத்தடுத்த வருஷத்தில் ரிப்பீட் ஆக போகுது. 2023 15 மார்க்கர் கொஷின் இது எஸ்ஏயில் நம்ம எழுதலாம், எங்கே வேணாலும் எழுதலாம் ரெலவெண்ட்டாக. பேப்பர் 1ல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சொசைட்டி இன் மாடர்ன் இந்தியாவில் நம்ம கேட்பாங்க, சோஷியல் இஷ்யூஸில் கேட்பாங்க. ஸோ இதுவே பேப்பர் 3ல் ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை பார்த்தோன்னா எக்கனாமிக்கல் கான்டெக்ஸ்ட்லாம் வரும். அப்போது ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். ஜெண்டர் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது அதை விட முக்கியமான கான்செப்ட். சரி, ரொம்ப சிம்பிளான டெஃபினிஷன். ஜெண்டர் ஜஸ்டிஸ்னால் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே எழுத போகிறோம். என்னது? ஜெண்டர் ஜஸ்டிஸ் ரெஃபர்ஸ் டு ஃபேர் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஆல் ஜெண்டர்ஸ். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, ஆல் ஜெண்டர்ஸ்னால் யார்? ஃபஸ்ட்டு நம்மளோட என்ன சொல்கிறது அப்படின்னா ப்ரீஜூட் அப்படின்னு சொல்லுவோம். இது ஏன்னா நெகட்டிவான வார்த்தை ப்ரீஜூட் அப்படிங்கிறது. ஆல் ஜெண்டர் அப்படின்னா, ஜெண்டர் அப்படின்னு சொன்ன உடனே மேல் ஃபீமேல் இது ரெண்டு தான் நிறைய பேருக்கு வந்து ஞாபகம் வந்திருக்கும். பட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் there is another gender, that is transgender. ஸோ transgender, நால்ஸ் ஆர் ஜட்ஜ்மெண்ட். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஆஸ்பெக்டில் தான் எழுதணும். ஜெண்டர் ஜஸ்டிஸ் அப்படின்னாலே விமனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, டிரான்ஸ்ஜெண்டரையும் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இப்போது ஜெண்டர் ஜஸ்டிஸ் ரெஃபர்ஸ் டு ஃபேர் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஆல் ஜெண்டர்ஸ், என்ஷூரிங் ஈக்குவல் ரைட்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ legislative actions and judicial pronouncement have laid the foundation of gender justice in India. So gender justice அப்படிங்கிறது ஒரு ஃபேர் ட்ரீட்மெண்ட் எல்லா ஜெண்டருக்குமே, ensuring equal rights, opportunities, legislative actions and justice pronouncement have laid the foundation for the gender justice in India. ஸோ இந்த இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கிறது ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை பற்றி எங்கே வந்தாலும் நம்ம இதை எழுதிடலாம். ஓகே, என்னெல்லாம் கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன்? ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டிடியூஷனில் நமக்கு ஜெண்டர் ஈக்குவாலிட்டி ஆர்எல்ஸ் விமன் ரெப்ரசன்டேஷன் ஆர்எல்ஸ் விமன் ரிசர்வேஷன், டிரான்ஸ்ஜெண்டர் ரிசர்வேஷன், இங்கே எந்தெந்த இடத்துல இதெல்லாம் இருக்கோ அதை நம்ம மென்ஷன் பண்ணிடணும். ஸோ பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட், ஈக்குவாலிட்டி அண்ட் நான் டிஸ்கிரிமினேஷன் இஸ் சீன் இன் ஆர்டிகல் 14, right to equality.
ஸோ ஆர்டிகல் 14 ரைட் டு ஈக்குவாலிட்டி. ஸோ ஆர்டிகல் 14ல் வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜெண்டர் ஜஸ்டிஸை கொண்டு வர ஆர்டிகல் வந்து ஆர்டிகல் 14. ஈக்குவாலிட்டி அண்ட் நான் டிஸ்கிரிமினேஷன் இஸ் சீன் இன் ஆர்டிகல் 14. இட் ப்ரொவைட்ஸ் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் த லா. ஸோ நம்ம ஆர்டிகல் 14 அப்படியே எழுதிடுறோம். ஸோ நம்ம இங்கேயே வந்து நம்ம ஆன்சர் முடிஞ்சது. சரிங்களா? ஈக்குவாலிட்டி அண்ட் நான் டிஸ்கிரிமினேஷன் இஸ் சீன் இன் ஆர்டிகல் 14. ஸோ தென் வாட் இஸ் ஆர்டிகல் 14? It is provides equality before law and equal protection of the law. Article 15 and 16 provides positive discrimination. Positive discrimination. Sixth. So, okay. So, next. Reservation in government jobs. So, இது வந்து பார்த்தீங்கன்னா Article 15 and 16. Next. Representation. First வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கலில் ஃபஸ்ட்டு பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட்டில் நம்ம என்ன சொன்னோம்? ஈக்குவாலிட்டியை பற்றி பேசணும். நெக்ஸ்ட்டு ரெப்ரசன்டேஷனை பற்றி பேசுகிறோம். ரெப்ரசன்டேஷன் ஆஃப் விமன். 33% ஆஃப் விமன் ரெப்ரசன்டேஷன் இன் பஞ்சாயத் ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பை 73rd Amendment Act and 33% ஆஃப் விமன் ரெப்ரசன்டேஷன் இன் லோக்சபா இன் 108 Amendment Act. ஸோ 73rd Amendment Act எல்லாருக்குமே தெரியும். இது வந்து மேக்ஸிமம் எல்லாரும் எழுதிடுவாங்க. பட் அந்த 108 Amendment Act 33% ஆஃப் விமன் ரெப்ரசன்டேஷன் இன் லோக்சபா. ஃபஸ்ட்டு வந்து 33% ஆஃப் விமன் ரெப்ரசன்டேஷன் வந்து 73rd Amendment Act வந்து எதில்? பஞ்சாயத் ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸில். 73rd Amendment பஞ்சாயத் ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 33% ஆஃப் விமன் ரிசர்வேஷன். பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் 33% ஆஃப் விமன் ரெப்ரசன்டேஷன் இன் லோக்சபா அண்ட் ஸ்டேட் அசம்பிளி. அண்டு ஸ்டேட் அசம்பிளி எதில்? 108 Amendment. இப்போ உங்களுக்கே ஞாபகம் வரணும், மறக்கவே கூடாது. 108 Amendment அண்டு 73rd Amendment. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல். பொலிட்டிக்கலில் ரெண்டு தான். ஆர்டிகல் 14, 15, 16 அண்டு 73rd அண்ட் 108 Amendment Act, கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அவ்வளோதான். நெக்ஸ்ட் சோஷியல். டிபிஎஸ்பி. Article 39A and 39B provides equal access to livelihood and equal pay. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிகல். ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை பற்றி பேசும்போது ஆர்டிகல் 39A, ஆர்டிகல் 39B இல்லாமல் நம்ம பேசவே முடியாது. ஆர்டிகல் 39A, ஆர்டிகல் 39B talks about gender equality, equal pay. Equal pay for men and women for equal work. Equal pay for equal work and livelihood. So article 39A and 39B வந்து நம்ம சோஷியலில் ஃபஸ்ட் பாயிண்டாக எழுதிட்டோம். நெக்ஸ்ட் ஆர்டிகல் 42 ப்ரொவைட்ஸ் மேட்டர்னிட்டி ரிலீஃப். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா விமன்ஸ்க்கு ஒரு எட்ஜ் கொடுக்குது. ஸோ அந்த ஈக்குவாலிட்டியை வந்து கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆர்டிகல் 51A ப்ரொவைட்ஸ் சேஃப்டி டு தி விமன்ஸ் டு women's duty to respect the dignity of the women. Provide safety to women duty to respect the dignity of the women. Article 51A. ஸோ இது வந்து சோஷியல். ஃபஸ்ட்டு பொலிட்டிக்கல், அடுத்து சோஷியல், அடுத்து எக்கனாமிக்கல். ஸோ எக்கனாமிக்கல் சோஷியல் எப்படி வரையிலும் கொண்டு வரலாம். ஸோ எக்கனாமிக்கல். ஸோ ஆர்டிகல் 39A அண்ட் 39D ப்ரொவைட்ஸ் லைவ்லிஹுட் அண்ட் ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க். எக்கனாமிலேயே அது எழுதலாம், சோஷியல்லையும் எழுதலாம். ஸோ சார் இதே பாயிண்ட் இங்கே ரிப்பீட் ஆகுது, எக்ஸாமினர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து ஒரே பாயிண்ட் ரிப்பீட் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்களேன்னு கேட்டால் பாயிண்ட்டை இங்கே யாரும் ரிப்பீட்டே பண்ணலை. நம்ம 3 பெர்ஸ்பெக்டிவில் எடுத்திருக்கோம். பொலிட்டிக்கல், இது வந்து பெஸ்டல் அப்ரோச்சுன்னு சொல்லுவாங்க. பொலிட்டிக்கல், எக்கனாமிக்கல், இன்ஸ்டிடியூஷனல், சோஷியல். அதாவது பெஸ்டல் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பெஸ்டல் அப்ரோச் தான் மோஸ்ட் ஆஃப் தி ஆன்சர்ஸ் வந்து இருக்கும். பெஸ்டல் அப்ரோச். பொலிட்டிக்கல், எக்கனாமிக்கல், சோஷியல், டிஏஎல் பெஸ்டல். ஓகே, ஒரே நிமிஷம். சோஷியல், இன்ஸ்டிடியூஷனல். ஸோ இன்ஸ்டிடியூஷனல் எல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இட்ஸ் அந்த நம்ம முடிக்கிறதுக்காக. ஸோ ஆக்சுவலாக பெஸ்டல் அப்ரோச். ஸோ ஃபஸ்ட்டு பொலிட்டிக்கல், சோஷியல், எக்கனாமிக்கல். நெக்ஸ்ட் கேஸ் லாஸ். ஸோ ஆக்சுவலாக அது 3மே முடிச்சிட்டோம். என்னது? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட், சோஷியல் எம்பவர்மெண்ட், எக்கனாமிக்கல் எம்பவர்மெண்ட். கேஸ் லாஸ் தான் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த கொஷின். கேஸ் லாஸ். சிபி முத்தம்மாள் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ் 1979 struck down the provisions on the prior government permissions before marriage. Next, Shahabano case 1985 provides maintenance rights for Islam women. ஸோ ஆக்சுவலாக இந்த கேசஸ் இதெல்லாமே இந்த வருஷம் கொஷின் கேட்டாங்க, அடுத்த வருஷம் கேட்டால் தான் நம்ம மீன்ஸ் அடுத்த வருஷம் இது மாதிரி கேட்க மாட்டாங்க அப்படின்லாம் கிடையாது. இது வந்து டெம்ப்ளேட்.
இந்த ஜட்ஜ்மெண்ட் எல்லாமே நம்ம ஜெண்டர் ஜஸ்டிஸை பற்றி பேசும்போது எல்லா இடத்துலையுமே இந்த கேசஸை எழுதியாகணும். எஸ்ஏஸில், ஸோ ஈவன் பேப்பர் 4 எத்திக்ஸ்லையுமே நம்ம இந்த கேஸ் லாஸில் எழுதக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் வரும். அப்போது சிபி முத்தம்மாள் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ் 1979 struck down the provisions of prior government permission before marriage. ஸோ இது வந்து என்ன ப்ரமோட் பண்ணுது? ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை ப்ரமோட் பண்ணுது. எல்லாமே ஒரு டேக்லைன் வச்சு தான் நம்ம எழுத போகிறோம். என்னது கொஷினோட தம் ரூல் என்னது? ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை ப்ரொவைட் பண்ணணும். அதுக்கேற்ற கான்ஸ்டிடியூஷனல் பெர்ஸ்பெக்டிவ் அண்டு கேஸ் லாஸ். கான்ஸ்டிடியூஷனல் பெர்ஸ்பெக்டிவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொலிட்டிக்கல், எக்கனாமிக்கல், சோஷியல் பார்த்தோம். அதே ஆஸ்பெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேஸ் லாஸ், சிவி முத்தம்மாள் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ் 1979. ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரியர் நோட்டீஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ப்ரொவிஷன்ஸ் இருந்தது. ஸோ ப்ரியர் கவர்மெண்ட் பர்மிஷன் வந்து கிடைக்கணும் அப்படின்ட்டு அந்த ப்ரியர் கவர்மெண்ட் பர்மிஷன் வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரக் டவுன் பண்ணிட்டாங்க. ஷஹபானோ கேஸ் 1985. இஸ்லாம் விமன்ஸுக்கு இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேஸ். ஏன்னா இந்த கேஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லைஃப் லைனே வந்து பார்த்தீங்கன்னா அடங்கி இருந்தது. ஸோ ப்ரொவைடட் மெயின்டெனன்ஸ் ரைட்ஸ் ஃபார் இஸ்லாம் விமன்ஸ். ஷஹபானோ கேஸ் 1985 provides maintenance for Islam women's. Next, Vikasa guidelines. So women's வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ஸ்பேஸில் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள சேஃப்கார்ட் பண்ணுறதுக்காக வந்த கைட்லைன்ஸ் தான் விசாகா கைட்லைன்ஸ். காம்பேக்ட் ஒர்க்கிங் ஹரேஸ்மெண்ட் லேட்டர் டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன்டு, ஆக்சுவலாக இந்த விசாகா கைட்லைன்ஸ் வந்து லேட்டராக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ஷன் ப்ராஹிபிஷன் ரீஅட்ரஸல் ஆக்ட் 2013 இதை வந்து பார்த்தீங்கன்னா ரீநேம் பண்ணிட்டாங்க. ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. விசாகா கைட்லைன்ஸ் ரொம்ப முக்கியம். பிகாஸ் ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா தடுத்து நிறுத்துறதுக்காக. நெக்ஸ்ட் சபரிமலா வெர்டிக்ட் அப்ஹெல்டு ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. சபரிமலா வெர்டிக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெண்டர் ஈக்குவாலிட்டி வந்து அப்ஹெல்டு பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நவ்தேஜ் சிங் ஜோஹர் கேஸ் டீக்ரிமினலைஸ்ட் ஹோமோசெக்சுவாலிட்டி. ஜெண்டர் ஜஸ்டிஸ். ஹோமோசெக்சுவாலிட்டி இஸ் ஆல்சோ அ ஜஸ்டிஸ். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப க்ரூஷியலான கேஸ். ஸோ நவ்தேஜ் சிங் ஜோஹர் கேஸ் வந்து க்ரூஷியலான கேஸ். ஏன்னா இதில் வந்து ஹோமோசெக்சுவாலிட்டியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீக்ரிமினலைஸ் பண்ணாங்க. டீக்ரிமினலைஸ் பண்ணுறது மூலயமா சேம் செக்ஸ் மேரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் ஆச்சு. ஸோ அதுக்கடுத்து மேரி ராய் கேஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. டாப்பர்ஸோட ஷீட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு கீயே. எல்லாமே இந்த ஆன்சர்ஸ் எல்லாமே டாப்பர்ஸோட ஆன்சர்ஸை ரெஃபர் பண்ணி தான் எழுதப்பட்டிருக்கு. ஸோ மேரி ராய் கேஸ் ஈக்குவல் இன்ஹெரிட்டன்ஸ் ரைட் டு கிறிஸ்டியன் மைனாரிட்டிஸ். ஆக்சுவலாக நல்லா பாருங்கள், இந்த இடத்துல வந்து சபரிமலா கேஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஷஹபானோ கேஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன், மேரி ராய் கேஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன், நவ்தேஜ் சிங் ஜோஹர் கேஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன் அண்ட் ஆல்சோ டிரான்ஸ்ஜெண்டர், ஹோமோசெக்சுவாலிட்டி. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 60 ஸ்கிராப் பண்ணது. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஓகே, கேஸ் லாஸ். இந்த கேஸ் லாஸ் எல்லாமே எதை பற்றி சொல்லுது? ஜெண்டர் ஜஸ்டிஸை பற்றி சொல்லுது. ஸோ சிபி முத்தம்மாள் கேஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நமக்கு அதாவது அந்த வல்னரபிலிட்டி ஆஃப் மேரேஜஸ். ஸோ ப்ரியர் பர்மிஷன் வாங்கணும், கவர்மெண்ட் கிட்ட ப்ரியர் பர்மிஷன் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸை வந்து ஸ்ட்ரக் டவுன் பண்ணுறாங்க. ஷஹபானோ கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம் விமன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ், டிவோர்ஸ்க்கு அப்புறம் மெயின்டெனன்ஸ் கொடுக்கறத பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஷஹபானோ கேஸ் பேசுது. சேம் டைம் விசாகா கைட்லைன்ஸ் வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸை காம்பேக்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட கைட்லைன்ஸ் தான் விசாகா கைட்லைன்ஸ். லேட்டராக இது வந்து ப்ரிவென்ஷன் ப்ராஹிபிஷன் அண்ட் ரீஅட்ரஸல் ஆக்ட் 2013 வந்து பார்த்தீங்கன்னா மாறப்பட்டது. ஸோ நெக்ஸ்ட் சபரிமலா வெர்டிக்ட் ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை வந்து அப்ஹெல்டு பண்ணுச்சு. ஸோ சபரிமலா வெர்டிக்ட் இஸ் அ கான்ட்ரவர்ஷியல் ஒன், பட் ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை வந்து ப்ரொஃபஸ் பண்ணுறதுக்காக இந்த வெர்டிக்ட் வந்து ரொம்பவுமே முக்கியமாக இருந்துச்சு. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தா நவ்தேஜ் சிங் ஜோஹர் கேஸ், மேரி ராய் கேஸ். இந்த கேசஸ் எல்லாமே நம்ம சொல்லிட்டோம். அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? இஷ்யூஸ் அண்ட் வே ஃபார்வர்ட். சோஷியல் மொராலிட்டி. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரியார்கி என்னெல்லாம் இஷ்யூ. ஆக்சுவலாக இந்த ஜெண்டர் ஜஸ்டிஸை கொடுக்க வரும்போது எதெல்லாம் தடுத்து நிறுத்துதுன்னு பாருங்களேன். நம்மளோட பாரம்பரியம், பேட்ரியார்க்கல் சொசைட்டி, மேல் டாமினன்ட் சொசைட்டி, அந்த இடத்துல ஜெண்டர் ஜஸ்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அழிக்கப்படுது. அதனால் அதோட வே ஃபார்வர்ட் என்னது? 106th Amendment. ஸோ 106th Amendment. நெக்ஸ்ட் இன்ஸ்டிடியூஷனல் பயாஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் சீலிங்னு சொல்லலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா லோ ஃபீமேல் லேபர் பார்ட்டிசிபேஷன். இன்ஸ்டிடியூஷனல்ஸில் எல்லா இடத்துலையும் ஃபீமேல் பார்ட்டிசிபேஷன் அட் ஒர்க் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப கம்மி, இன்றைக்குமே ரொம்ப கம்மி. இவ்வளோ டெவலப்டு சொசைட்டின்னு சொல்கிற இடத்துலையுமே விமன் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது ரொம்பவுமே கம்மியாக இருக்குது. கிளாஸ் சீலிங்,
விமன்ஸ் என்னதான் முன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து என்ன கிடைக்கிறதில்ல, ப்ரமோஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தேர் ஒர்க் கிடைக்கிறதில்ல. பிகாஸ் அதை கிளாஸ் சீல் பண்ணிடுறாங்க. இந்த பொசிஷனுக்கு மேலே விமன்ஸுக்கு நாங்கள் வந்து ப்ரமோஷன் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுதான் டிபிஎஸ்பியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 39A and Bயில் நம்ம வந்து அட்ரஸ் பண்ணுறோம். ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அட்ரஸ் பண்ணுறோம். அட் தி சேம் டைம் இதோட வே ஃபார்வர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 106th அமெண்ட்மெண்ட், விமன் இன் ஸ்டெம், அதுக்கு அடுத்து வந்து மென்டார்ஷிப் சப்போர்ட் அண்ட் கிரேட் லீடர்ஷிப். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 106th அமெண்ட்மெண்ட் அண்ட் விமன் இன் ஸ்டெம் இது என்ன அப்படிங்கிறத ஜஸ்ட்டு ஒரு ப்ரீஃபாக பார்த்துடலாம், சரிங்களா? பிகாஸ் இந்த வே ஃபார்வர்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்கணும், புரிஞ்சிருக்கணும். 106th Amendment of Indian Constitution is also known as Women Reservation Bill. Reserve of 1/3 of seats in Lok Sabha states, state legislative assemblies and Delhi legislative assemblies for women. ஸோ இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 106th அமெண்ட்மெண்ட்டுங்கிறது 1/3 ஆஃப் சீட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, லோக்சபாலையும் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ்லையும் அட் த சேம் டைம் டெல்லி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலையும் நம்ம என்ன பண்ணுறோம், ரிசர்வ் பண்ணுறோம். மீன்ஸ் விமன் ரிசர்வேஷன் பில்லாக வந்து பார்த்தீங்கன்னா 106th அமெண்ட்மெண்ட் வந்து கொண்டு வராங்க. ஸோ இதுதான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை ஃபுல்லாக எழுதக்கூடாது, எழுதுறதுக்கு நமக்கு ஸ்பேஸும் இல்லை. பட் அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், இதை கிளியராக வந்து அட்ரஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இதோட வே ஃபார்வர்ட் எப்படி இருக்கும்? அச்சீவிங் கான்ஸ்டிடியூஷனல் அண்ட் ஜுடிஷியல் இன்டர்பிரிட்டேஷன் ப்ரொவைட்ஸ் த டிரெக்ஷன் டுவர்ட்ஸ் SDG 5 ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. SDG 5 ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, ட்ரினிட்டி ஆஃப் சோஷியல், பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக்கல் எம்பவர்மெண்ட். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம். ஸோ ஆக்சுவலாக நம்ம வந்து ட்ரினிட்டி ஆஃப் எக்கனாமிக்கல் எம்பவர்மெண்ட் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட எய்ம். ஓகே, ஸோ இதோட இந்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா முடியுது. ஸோ நீங்களே ஒரு 2 minutes பாஸ் பண்ணிக்கோங்க. பாஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் இந்த கொஷினை வந்து உங்களால் அட்ரஸ் பண்ண முடியுதா, ஜெண்டர் ஜஸ்டிஸை பற்றி கொஷின் வந்தால் உங்களால் ஆன்சர் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நீங்களே வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. மீன்ஸ் ரீகால் பண்ணி டெஸ்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா இஸ் அ லிவிங் டாக்குமெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா இஸ் அ லிவிங் டாக்குமெண்ட். இது நம்ம ரொம்ப என்ன சொல்கிறதுனா அடித்து துவச்சி ரொம்ப பழைய ஒரு கான்செப்ட் தான். ஏன்னா இது எப்பயுமே படிச்சிருப்போம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வந்து ஒரு லிவிங் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, கொஷினை ஃபுல்லாக படிக்கலாம் இந்த இடத்துல. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொஷினை வந்து ஃபுல்லாக படிக்கணும். கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா இஸ் அ லிவிங் இன்ஸ்ட்ருமெண்ட் with the capabilities of enormous dynamism. So it is the constitution made for progressive society, illustrated with the special references to expanding horizons of right to life and personal liberty. அப்படியே அதாவது இதை விட ஈஸியான கொஷின் நாங்கள் கேட்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரியே கேட்டிருக்காங்க பாலிட்டியில் லக்ஷ்மிகாந்த் இஸ் அ பைபிள். or else if you know the articles, கிளாஸ் நோட்ஸோ இல்லை உங்கள் நோட்ஸோ ஆர்டிகல்ஸ் மட்டும் ப்ராப்பராக நம்ம அட்ரஸ் பண்ணியிருந்தா அந்த இடத்துல வந்து நம்ம ஈஸியாக வந்து மெயின்ஸ் ஆன்சரை வந்து எழுதிடலாம். இவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, இதெல்லாம் விட்டுருங்க, நமக்கு வந்து ரைட் டு லைஃப், பர்சனல் லிபர்ட்டி, இதை வந்து நம்ம வந்து இல்லஸ்ட்ரேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டிஸை இல்லஸ்ட்ரேட் வித் எக்ஸாம்பிள்ஸ். அப்போ இங்கேயும் கேஸ் லாஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும், கொண்டு போகணும். இது வந்து 2023 கேட்ட கொஷின். ஓகே, ஸோ இந்த ஆக்சுவலாக கான்ஸ்டியூஷனை பற்றி எந்த கொஷின் கேட்டாலையுமே நமக்கு ஒரே ஒரு இன்ட்ரொடக்ஷன் தான், டாக்டர் B.R. அம்பேத்கர். ஸோ அவர் சொன்ன இன்ட்ரொடக்ஷன் தான். கான்ஸ்டியூஷன் இஸ் நாட் மியர் அ லாயர்ஸ் டாக்குமெண்ட். Constitution is not mere a lawyer's document, but a vehicle of life, and its spirit is always spirit of ages. So, Constitution is a vehicle of life, and its spirit is always spirit of its ages. யார் சொல்லியிருக்கா? டாக்டர் B.R. அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது நம்மளோட லைஃப்க்கு வெஹிக்கல். ஸோ அதோட ஸ்பிரிட் தான் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ ஸ்பிரிட் ஆஃப் ஏஜஸ். காலத்துக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து என்ன பண்ணியிருக்கோம், நம்மளை வந்து மூவ் பண்ணுறதுக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கான்ஸ்டிடியூஷன் அஸ் அ லிவிங் டாக்குமெண்ட். ஆக்சுவலாக நம்ம சொன்னோம், நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1950 நம்ம வந்து எழுதி முடித்தாங்க. மீன்ஸ் 1950 January 26 எனாக்மெண்ட் பண்ணாங்க. அப்போது எழுதின புக்கை தான் இன்ன வரையும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்களா அப்படின்னா எஸ். ஆனால் அதே புக்கை தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் நோ. அதில் சின்ன சின்ன ரிமூவல்ஸ், சின்ன சின்ன ஆட் ஆன்ஸ் பண்ணிக்கிட்டே வராங்க. ஸோ அதுக்கு பேர் தான் என்னது, அமெண்ட்மெண்ட்ஸ்.
ஒரு கான்ஸ்டிடியூஷன் லிவிங் டாக்குமெண்ட்டாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தை. அந்த ஒரு வார்த்தையை தான் இந்த கொஷினே சொல்லுது. சரி, அந்த அமெண்ட்மெண்ட்ஸ் எப்படியெல்லாம் இந்த ஆன்சரை நம்ம எப்படி அதை ப்ரெசென்ட் பண்ணணும்? கான்ஸ்டிடியூஷன் அஸ் அ லிவிங் டாக்குமெண்ட் ஹெட்டிங் வித் 106 அமெண்ட்மெண்ட்ஸ். இப்போ ப்ரெசென்ட்டாக எவ்வளோ அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்கோ இதை வந்து நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கணும். ஜுடிஷியல் ஆக்டிவிசம் வித் ரெஸ்பெக்ட் டு கேசவானந்த பாரதி கேஸ். ஆக்சுவலாக கேசவானந்த பாரதி கேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஜுடிஷியல் ஆக்டிவிசமை பற்றி நம்ம வந்து ஜுடிஷியரி வந்து ஓவர் ரீச் ஆகிறத பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் கமிட்மெண்ட்ஸ் அண்ட் ஜுடிஷியல் ரிவ்யூஸ். ஏன்னா இன்டர்நேஷ்னல் கமிட்மெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா ஃபோர்ஸ் பண்ணுது நம்மளை வந்து பார்த்திங்கன்னா காலத்துக்கு நேரத்துக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. அண்ட் ஆல்சோ ஜுடிஷியல் ரிவ்யூ. ஜுடிஷியல் ஆக்டிவிசம் இஸ் அ நெகட்டிவ் வேர்ட், ஜுடிஷியல் ரிவ்யூ இஸ் அ பாசிட்டிவ் வேர்ட். ஸோ ஜுடிஷியல் ரிவ்யூ மூலியமாகவும் ஜுடிஷியல் ஆக்டிவிசம் மூலியமாகவும் நம்மளோட கான்ஸ்டிடியூஷனை நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? லிவிங் டாக்குமெண்ட்டாகவே வச்சுருக்கோம். ஸோ இதுக்கு அடுத்து எக்ஸ்பேண்டிங் ஹாரிசான்ஸ் ஆஃப் ஆர்டிகல் 21. ஃபஸ்ட்டு கான்ஸ்டிடியூஷன் அஸ் அ லிவிங் டாக்குமெண்ட்டு நான் சொல்லிட்டேன். வித் த கேப்பபிலிட்டிஸ் ஆஃப் எனார்மஸ் டைனமிக்ஸ் இந்த கான்ஸ்டியூஷன் மேட் ஃபார் ப்ரோக்ரெசிவ் சொசைட்டி. இப்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் வந்து என்னென்னா லிவிங் டாக்குமெண்ட்டுன்னு சொல்லிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணணும்? ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டியை வச்சு நான் என்ன பண்ணணும்னா இந்த எக்ஸ்பிளைன் பண்ணணும். எக்ஸ்பேண்டிங் த ஹாரிசான்ஸ் ஆஃப் ஆர்டிகல் 21 ரைட் டு லைஃப். ஸோ ஆர்டிகல் 21 தான் நமக்கு ரைட் டு லைஃப். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் ஆக்ஷன், ரைட் டு எஜுகேஷன் பை 86th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், ரைட் டு இன்ஃபர்மேஷன் இஸ் அக்சஸ் டு இன்ஃபர்மேஷன் is an integral part of the liberty, and domestic violence act in line with right to live with dignity. So actually legislative actions என்னெல்லாம் ஆர்டிகல் 21 ரிலேட்டடாக நமக்கு என்னெல்லாம் கேஸ் லாஸ் வந்து வந்திருக்கு, ஸோ என்னெல்லாம் ஆக்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட், ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், அதுக்கடுத்து டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆக்ட்டு. ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட் டு லைவ் வித் டிக்னிட்டி, ரைட் டு லிவ் வித் டிக்னிட்டி. ஸோ இது எல்லாருக்குமே தெரியும். இப்போ என்ன கேஸ் போயிட்டுருக்கு அப்படிங்கிறதையும் தெரியும். ஆக்சுவலாக ஒரு சூசைட் கேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துட்ருக்கோம். ஸோ அதுவுமே டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்லேயுமே அதை வந்து புக் பண்ணியிருப்பாங்க. ஸோ ப்ராஹிபிஷன் ஆஃப் டவுரி ஆக்ட் அதுலேயுமே புக் பண்ணியிருப்பாங்க. மென்டல் ஹெல்த் கேர் ஆக்ட் இந்த மாதிரி ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டு எஜுகேஷன், ரைட் டு இன்ஃபர்மேஷன், டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட், மென்டல் ஹெல்த் கேர் ஆக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு அக்சஸ் தி ஹெல்த் கேர் என்ஷோர்ஸ் ரைட் டு லைஃப். இப்போது ஆக்சுவலாக சார் இந்த மாதிரி ஆக்ட்ஸ் வந்து இது ஒரு பிளைண்டாக இருக்குது சார். இப்போ உங்களுக்கு என்ன கேள்வி தோணும் அப்படின்னா, நீங்கள் பாட்டுக்கு என்ன சொன்னீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஓகே கான்ஸ்டியூஷனை பற்றி ஒரு இன்ட்ரொடக்ஷன், கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ் பற்றி நம்ம ஏன் வந்து லிவிங் டாக்குமெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டோம். ஸோ ஏன் லிவிங் டாக்குமெண்ட்டாக இருக்குது? அமெண்ட்மெண்ட்ஸ், ஜுடிஷியல் ரிவ்யூ, ஜுடிஷியல் ஆக்டிவிசம், ஸோ அண்ட் இன்டர்நேஷ்னல் கமிட்மெண்ட்ஸ். எக்ஸ்பேண்டிங் ஹாரிசான்ஸில் லெஜிஸ்லேட்டிவ் ஆக்ஷன்ஸில் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா இதுதான் சொல்ல போகிறோம். அதுதான் ஆக்ட்ஸ். இது வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்டிகல் 21 ரைட் டு லைஃப் சம்மந்தப்பட்ட ஆக்ட்ஸை மட்டும்தான் நம்ம இங்கே சொல்ல போகிறோம். என்னது? ரைட் டு எஜுகேஷன், ரைட் டு இன்ஃபர்மேஷன், டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட், மென்டல் ஹெல்த் கேர் ஆக்ட். ஜுடிஷியல் ஆக்ஷன்னா அதாவது சுப்ரீம் கோர்ட்டோ இல்லை ஹை கோர்ட்டோ என்னெல்லாம் வந்து ஆர்டிகல் 21 ரிலேட்டடாக அதாவது இன்டர்பிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு பார்க்க போகிறோம். புட்டாசுவாமி ஜட்ஜ்மெண்ட், ரைட் டு ப்ரைவசி. ஸோ ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஜட்ஜ்மெண்ட் இன் இந்தியன் ஹிஸ்ட்ரி. ஸோ ரைட் டு ப்ரைவசியை வந்து ரைட் டு லைஃபோட வந்து சொல்லியிருக்கிறது எது அப்படின்னா புட்டாசுவாமி ஜட்ஜ்மெண்ட். சுபாஷ்குமார் விசஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார், ரைட் டு க்ளீன் அண்ட் என்விரான்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட் டு க்ளீன் என்விரான்மெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன சொல்லுது? சுபாஷ்குமார் ஜட்ஜ்மெண்ட். மேனகா காந்தி கேஸ், ரைட் டு லிவ் வித் டிக்னிட்டி. இது வந்து நமக்கு தெரியும். இது லக்ஷ்மிகாந்த் புக்லேயே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பசீம் பஹன் கேத் மஸ்தூர் சமிதி. இட் இன்க்ளூட்ஸ் ரைட் டு ஹெல்த் டு ரைட் டு லைஃப். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸ் லாஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஜுடிஷியல் ஆக்ஷன்ஸில் சேர்த்திடுறோம். ரைட் டு டை வித் டிக்னிட்டி, காமன் காஸ் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ். நவதேஜ் சிங் ஜோஹர் கேஸ், டிஸ்கிரிமினேஷன் ஆஃப் ஹோமோசெக்சுவாலிட்டி இஸ் லிங்க்டு வித் ஆர்டிகல் 21. ஸோ ஒரு கேஸ்லாவை இங்கே படிக்கும்போது எத்தனை இடத்துல அதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதும் நமக்கு வந்து தெரியணும். நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இருந்த ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே ஒரே கான்செப்டை எத்தனை இடத்துல ரிப்பீட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நான் சொன்னேன். அதே மாதிரி இந்த இடத்துல கேஸ், அதாவது பாலிட்டியை பொறுத்தவரை கேஸ் லாஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கேஸ் லாஸ்லாம் எப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட் ஆகுதுங்கிறத நீங்களே பார்த்துட்டு வாங்க. த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ரைட் டு லைஃப் அண்ட் லிபர்ட்டி needs its effective implementation by executive and bureaucracy to achieve trinity of social, political and economical empowerment. நல்லா பாருங்கள்,
நல்லா பாருங்கள். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட் பண்ணிங்களா, இதுக்கு முன்னாடி கன்க்ளூஷன் எப்படி கொண்டு வரோன்றது பாருங்கள். டு அச்சீவ் த ட்ரினிட்டி ஆஃப் சோஷியல், பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் எம்பவர்மெண்ட். அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி நம்ம மேலே போனோன்னா என்னது, ட்ரினிட்டி ஆஃப் சோஷியல், பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் எம்பவர்மெண்ட். ஒரே சொல்யூஷன், கன்க்ளூஷனை தான் நான் வந்து கொடுக்குறேன் எல்லாத்துக்குமே. ஸோ இது நான் கொடுக்கல, டாப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இப்படியும் வந்து என்ன பண்ணிடலாம், ஈஸியாக வந்து அச்சீவ் பண்ணலாம், ஈஸியாக வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் மற்ற காம்படிட்டர்ஸோட நீங்கள் வந்து போட்டி போடும்போது. ஏன்னா கன்க்ளூஷனையும் இன்ட்ரோடக்ஷனையும் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அங்கே போயிட்டு கேஸ் லாஸ்லாம் மக்கப்பு தான். இந்த கேஸ் லாஸ் தான் அடுத்த வருஷமும் என்ன புதுசாக ஒரு கேஸ் 2 கேஸ் வந்துடுமா, அதுக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்டையராக நீங்கள் வந்து மாற்றணுமானா கிடையாது. கேஸ் லாஸ் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். நெக்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். The most significant achievement of modern laws in India. ஸோ கொஷின் கொஞ்சம் பிளர்ராக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, பிகாஸ் இட்ஸ் ஸ்கேன்டு காப்பி. ஸோ த மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் அச்சீவ்மெண்ட் ஆஃப் மாடர்ன் லா இன் இந்தியா இஸ் கான்ஸ்டிடியூஷனலைசேஷன் ஆஃப் என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ் பை சுப்ரீம் கோர்ட். ஸோ அப்போது கொஷினோட தீமே வந்து பார்த்திங்கன்னா என்விரான்மெண்ட் அண்டு கான்ஸ்டிடியூஷன். நல்லா பாருங்கள் கொஷின். த மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் அச்சீவ்மெண்ட் ஆஃப் மாடர்ன் லா இன் இந்தியா இஸ் கான்ஸ்டிடியூஷனலைசேஷன் ஆஃப் என்விரான்மெண்டல் ப்ராப்ளம். நல்லா பார்க்கணும், கான்ஸ்டிடியூஷனலைசேஷன் ஆஃப் என்விரான்மெண்டல் ப்ராப்ளம். ஓகே, அப்போது என்விரான்மெண்டல் ப்ராப்ளம் ரிலேட்டடாக எப்படி வந்து லாஸ் வந்து கான்ஸ்டிடியூஷனில் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் இதை ஆன்சரே பண்ண முடியும். டிஸ்கஸ் திஸ் ஸ்டேட்மெண்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் ரெலவெண்ட் கேஸ் லாஸ். அகெயின் பாருங்களேன், 10 மார்க்கர் கொஷின் 2022. கேஸ் லாஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கேஸ் லாஸ் ரொம்ப 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 முக்கியம். Constitutionalization refers to process by which environmental concerns have been elevated to the level of fundamental rights under the Constitution. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷனலைசேஷன் அப்படின்னா அந்த என்விரான்மெண்ட்டை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் எடுத்த ஸ்டெப்ஸ், சுப்ரீம் கோர்ட் எடுத்த ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா கான்ஸ்டிடியூஷன் மீன்ஸில் எடுத்திருக்காங்க. அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா elevated to the level of fundamental rights under the Constitution. Supreme Court thought Article 32, Article 141, Article 142 has led the environmental activism. So actually Supreme Court through Article 32, Article 141, Article 142. ஸோ இது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்விரான்மெண்டல் ஆக்டிவிசமை வந்து அவங்க வந்து எடுத்திருக்காங்க. மீன்ஸ் சுப்ரீம் கோர்ட் டிசைட்ஸ் வாட் டு டூ வித் த என்விரான்மெண்ட் அண்ட் ஃபோர்ஸஸ் த கவர்மெண்ட் அண்ட் பப்ளிக் டு ஃபாலோ இட்ஸ் சஜஷன்ஸ். அதுதான் வந்து என்விரான்மெண்டல் ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ என்விரான்மெண்டல் ஆக்டிவிசம் பை ஜுடிஷியரி, எம்சி மேத்தா கேஸ். ஸோ அகெயின் நான் சொல்கிறேன், அதுதான் சொல்கிறேன், கேஸ் லாஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எம்சி மேத்தா கேஸ், சுப்ரீம் கோர்ட் எஸ்டாப்ளிஷ்டு. ஓகே, Supreme Court, MC Mehta case, Supreme Court established principles of absolute liability. MC Mehta case, principles of absolute liability for industries involved in hazardous activities. Sir, note the word absolute liability. ஸோ நான் ஒரு இண்டஸ்ட்ரி வச்சுருக்கேன், நான் என்விரான்மெண்ட்டை பொல்யூட் பண்ணுறேன், என் இண்டஸ்ட்ரியிலிருந்து வரக்கூடிய புகை வந்து என்விரான்மெண்ட்டை பொல்யூட் பண்ணுது அப்படின்னா அதுக்கு அப்சல்யூட் முழுக்க நான் மட்டுமே பொறுப்பாக இருக்கணும், வேறு வழி இல்லை. அதாவது என்னென்னா நான் பொல்யூட் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு நான் தான் வந்து பொறுப்பேற்றுக்கணும். அதுதான் வந்து எம்சி மேத்தா கேஸ் சொல்லுது. அப்போ அந்த கம்பெனி மேலே ஏதாவது ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க. எம்சி மேத்தா கேஸ் என்ன சொல்லுதுன்னா, சுப்ரீம் கோர்ட் எஸ்டாப்ளிஷ்டு பிரின்சிபல்ஸ் ஆஃப் அப்சல்யூட் லயபிலிட்டி ஃபார் த இண்டஸ்ட்ரீஸ் இன்வால்வ்ட் இன் ஹசார்டியஸ் ஆக்டிவிட்டீஸ். ஸோ எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸில் ஹசார்டியஸ் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுதோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்சல்யூட் லயபிலிட்டி வந்து அவங்க தான் பொறுப்பெடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. வெல்லூர் சிட்டிசன்ஸ் வெல்ஃபேர் ஃபோரம் கேஸ், கோர்ட் எம்பசைஸ் த பொல்யூட்டர் பேஸ் பிரின்சிபல். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிரின்சிபல், பொல்யூட்டர் பேஸ் பிரின்சிபல், and held that Article 21 of the Indian Constitution includes right to healthy environment. பொல்யூட்டர் ஸ்பேஸ் பிரின்சிபல்னா நான் பொல்யூட் பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணணும்,
நான் பொல்யூட் பண்ணுறேன் அப்படின்னா நான் தான் பே பண்ணணும். பிகாஸ் ஒரு கம்பெனி இருக்குது, ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது, அவங்க பாட்டுக்கு அந்த என்விரான்மெண்ட்டை பொல்யூட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த என்விரான்மெண்ட் ஆகக்கூடிய டேமேஜஸ்க்கான வரக்கூடிய விளைவுகள் யாருக்கு? அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு. அப்போ அந்த லாஸை வந்து யார் எடுத்துக்கணும்னா அங்கே இருக்கக்கூடிய எந்த இண்டஸ்ட்ரி வந்து அந்த பொல்யூஷனை கிரியேட் பண்ணுதோ அந்த இண்டஸ்ட்ரி தான் எடுத்துக்கணும். அதை தான் இங்கே வந்து சொல்கிறாங்க வெல்லூர் சிட்டிசன் வெல்ஃபேர் ஃபோரம் கேஸில். அண்ட் ஆல்சோ ரைட் டு ஹெல்தி என்விரான்மெண்ட்டை வந்து ஆர்டிகல் 21 நம்ம வந்து என்ன பண்ணுறாங்க, கோர்ட்டு ரீஐட்ரேட் பண்ணுறாங்க. ரைட் டு ஹெல்தி என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது ரைட் டு லைஃப், அதாவது ஃபண்டமெண்டல் ரைட். சுபாஷ் குமார் விசஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் கேஸ் இன் 1991. நெக்ஸ்ட், சுபாஷ் குமார் விசஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் கேஸ். த கோர்ட் ரெகக்னைசஸ் த ரைட் டு பொல்யூஷன். ஸோ த கோர்ட் ரெகக்னைசஸ் த ரைட் டு pollution-free environment as an integral part of right to life under Article 21. Pollution-free environment அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டு ஆர்டிகல் 21க்குள்ளே இது வந்து செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு படிக்க வேண்டியது சுபாஷ் குமார் விசஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் கேஸ் 1991. அடுத்து ஆந்திர பிரதேஷ் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு விசஸ் ப்ரொஃபஸர் எம்வி நாயுடு 2001. The court reiterated the importance of polluter pays principle and held the industries causing the environmental degradation must pay the compensation for the damage caused. ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணிங்களா, கொஷினோட தீம் வந்து பார்த்தீங்கன்னா பொல்யூட்டர்ஸ் பேஸ் பிரின்சிபல் தான். எல்லா இடத்துலையும் அதே தான் சொல்ல வரோம். ஸோ என்விரான்மெண்டல் ஆக்டிவிசம் பை ஜுடிஷியரி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட் வந்து என்ன சொல்லுதுன்னா பொல்யூட்டர் ஸ்பேஸ் பிரின்சிபலை திரும்ப ரீஎட்ரேட் பண்ணிக்கிட்டே வருது. அதுக்கு 4 கேஸ் லாஸ். அந்த என்னென்ன கேஸ் லாஸு? எம்சி மேத்தா கேஸு, வெல்லூர் சிட்டிசன் வெல்ஃபேர் ஃபோரம் கேஸு, சுபாஷ் குமார் விசஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் கேஸு, ஆந்திர பிரதேஷ் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு விசஸ் ப்ரொஃபஸர் எம்வி நாயுடு கேஸ். நெக்ஸ்ட், இப்போது இதில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ் அண்ட் வே ஃபார்வர்ட். ஸோ என்ன இஷ்யூ? ஓவர் ரீச். ஜுடிஷியரி அவங்களோட டெசிஷனை ஓகே அவங்களோட லெவலை தாண்டி போகிறாங்க. பிகாஸ் பேனிங் ஆஃப் ஃபயர் கிராக்கர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜுடிஷியல் ஓவர் ரீச்சை சொல்ல வராங்க. ஸோ அதுக்கடுத்து ஆக்சுவலாக பாலிட்டி பராலிசிஸ். இது ஒரு சில ஆக்ஷன்ஸ் எல்லாம் பாருங்களேன். அப்போ இண்டஸ்ட்ரீஸ் மூடிட்டால் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோம்? ஓகே, இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் மூடிடலாமா? அப்போ சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோம்? எக்கனாமி என்ன ஆகும்? அப்போது பொலிட்டிக்கல் பேரலிசிஸ் வந்து கிரியேட் ஆகுது. டிலே இன் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ ஆக்சுவலாக இது வந்து எப்பயுமே எல்லாத்துக்குமே இதை எழுதலாம். பாலிட்டி ரிலேட்டடாக ஏன் வந்து இது நடக்கலை, ஏன் இந்த லா ஒழுங்காக பாஸ் ஆகலை, டிலே இன் இம்ப்ளிமெண்டேஷன், ஏன் இந்த இஷ்யூஸை ஒழுங்காக அட்ரஸ் பண்ணலை, டிலே இன் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் தி லாஸ், டிலே இன் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் தி ரிஃபார்ம்ஸ், டிலே இன் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் தி சஜஷன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம இது வந்து பெர்மனன்ட் டெம்ப்ளேட். ஓகே, இஷ்யூஸ் இதை எப்படி நம்ம வந்து அட்ரஸ் பண்ணுறோம்? வே ஃபார்வர்ட். ஸோ ஓவர் ரீச்சை வந்து ஸ்ட்ரென்தனிங் த இன்ஸ்டிடியூஷனல் ஆர்கிடெக்சர், டெக்னாலஜிக்கல் அப்கிரேடேஷன் இன் சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அண்ட் ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு. ஸோ பொல்யூட் பண்ணுறான் அப்படிங்கிறத மட்டும் பார்க்காம, சரி ஓகே பொல்யூஷன் நடந்துக்கிட்டு இருக்குது, அதை குறைக்கணும், கரெக்டு தான். அதே டைமில் பொல்யூட் ஆகிட்டு இருக்கிற என்விரான்மெண்ட்டை நான் பாதுகாக்கணும். அப்படி பாதுகாக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரென்தனிங் பண்ணணும். ஸோ இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ரெஸ்பெக்டிங் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ், சோஷியல் அவேர்னஸ். ஸோ பிஹேவியரல் நெக்லிஜென்ஸ் த்ரூ திஸ் பிஹேவியரல் nudging through ஸ்வச் பாரத். பிஹேவியரல் நட்ஜிங்னா என்ன சொல்கிறது? ஸ்வச் பாரத் மூலிமா. ஸ்வச் பாரத் அப்படிங்கிறது க்ளீன் இந்தியா. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், குத்திக்கிட்டே இருக்கீங்க, குத்துறீங்க. கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லுது, நீங்கள் சுத்தமாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லா இடத்துலையும் ஆட்ஸ் பார்க்குறோம். ஸோ டிவியில் விளம்பரம் பார்க்குறோம். ஸோ எல்லா பப்ளிக் மீட்டிங்ஸ்லையும் இந்த ஸ்வச் பாரத்தை பற்றி கவர்மெண்ட் வந்து பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. சரி ஓகே, இது எல்லாமே என்விரான்மெண்ட் வந்து சேஃப்கார்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இது வந்து வே ஃபார்வர்ட். நெக்ஸ்ட், கன்க்ளூஷன். Judicial activism needs to be matched by legislative and executive activism to achieve SDG 15. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கேட்குறாங்க? ஜுடிஷியல் ஆக்டிவிசம் நீட்ஸ் டு பி மேட்ச்ட் வித் லெஜிஸ்லேட்டிவ் ஆக்டிவிசம். ஸோ க்ளீன் என்விரான்மெண்ட், SDG 15 இஸ் அ க்ளீன் என்விரான்மெண்ட். ஸோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்டல் கோல். நான் திரும்பவும் சொல்கிறேன், சஸ்டைனபிள் டெவலப்மெண்டல் கோல் எங்கெங்கெல்லாம் நம்ம கொண்டு வந்து சேர்த்த முடியுமோ அங்கெங்கெல்லாம் நம்ம வந்து சேர்த்தணும். ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாடர்னைசேஷன், இது 2022 கேட்ட கொஷின். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி இஸ் ரூட்டட் இன் கான்ஸ்டிடியூஷன் இட் செல்ஃப் and is found on its essential facets. Explain doctrine of constitutional morality
with respect to judicial decisions. Again case laws. So again case laws. Constitutional morality ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கேஸ் லாஸை பற்றி தான் கேட்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டியும் கேஸ் லாஸையும் நாம் வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ரிஹெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு இன்ட்ரொடக்ஷன். பிரிட்டிஷ் ஹிஸ்டோரியன் ஜார்ஜ் க்ரூட் defines mass adherence to the core principles and spirit of constitutional democracy, though not explicitly mentioned, it is intrinsic to the Indian Constitution. So actually வந்து பார்த்தீங்க அப்படின்னா constitutional morality. So this is CM, not CM. Constitutional morality. First, British historian George Groot defines constitutional morality adherence to the core principles and spirit of the constitution. ஒன்றும் இல்லை, எல்லாருமே வந்து இந்த கான்ஸ்டியூஷனை மதிக்கணும், adherence மதிக்கணும் to the constitutional democracy. Though not explicitly mentioned, it is intrinsic in Indian Constitution. So George Groot என்ன சொல்லியிருக்கிறார்னா, constitutional morality is intrinsically placed in Indian Constitution. Intrinsically placed in Indian Constitution. ஸோ இதை பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா யார் சொல்லியிருக்கிறாருன்னா ஜார்ஜ் க்ரூட் சொல்லியிருக்கிறாரு. அப்போ கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டியை பற்றி எந்த கொஷின் வந்தாலையும் நம்ம சேஃபர் சைடுக்காக இந்த இன்ட்ரொடக்ஷனை யூஸ் பண்ணிக்கணும். ஸோ பிரிட்டிஷ் ஹிஸ்டோரியன் ஜார்ஜ் க்ரூட் டிஃபைன்ஸ் தட் கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி இஸ் adherence to core principles and spirit of the constitutional democracy, though not explicitly mentioned, it is intrinsically in the Indian Constitution அப்படின்னு வந்து சொல்லிடணும். நெக்ஸ்ட், கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி இஸ் ரூட்டட் இன் த கான்ஸ்டியூஷன். டாப்பிக்கை வழக்கமாக நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிடுறோம். ஓகேங்களா? ஸோ காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்ன சொல்கிறோம் அப்படின்னா, கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி எப்படியெல்லாம் ரூட் ஆகிருக்குன்றதை சொல்கிறோம். ப்ரியாம்பிள். ஸோ the preamble of Constitution articulates the guideline values including justice, liberty, equality, fraternity. ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்டேட்மெண்ட். ப்ரியாம்பிளை அப்படியே டிஃபைன் பண்ணுறோம். The preamble of Constitution articulates the guiding values including என்னெல்லாம் வேல்யூஸ், ப்ரியாம்பிளில் என்னெல்லாம் வேல்யூஸ் சொல்லியிருக்கோம், ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃபர்டர்னிட்டி, விச் ஃபார்ம்ஸ் ஃபவுண்டேஷன் ஃபார் தி கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி. ப்ரியாம்பிளில் இருக்கக்கூடிய இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டிக்கு ஒரு பேஸாக வந்து இருக்குது. அதுக்கடுத்து ப்ரியாம்பிளுக்கு அடுத்து என்னது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். த கான்ஸ்டியூஷன் guarantees fundamental rights to the citizen, reflecting the commitments to individual freedom, liberty. The ever-expanding scope of fundamental rights suggests that alignment with the idea of constitutional morality. ஆக்சுவலாக கொஷின் நல்லா பாருங்களேன், கொஷின் எல்லாத்தையுமே நான் டிஃபைன் பண்ணிகிட்ருக்கோம். ப்ரியாம்பிள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸை டிஃபைன் பண்ணுறோம், நெக்ஸ்ட் டிபிஎஸ்பியை டிஃபைன் பண்ணுவோம், நெக்ஸ்ட் செப்பரேஷன் ஆஃப் பவரை டிஃபைன் பண்ணுவோம், ஜுடிஷியல் ரிவ்யூவை டிஃபைன் பண்ணுவோம், அமெண்டிங் ப்ராசஸை வந்து டிஃபைன் பண்ணுவோம், கான்ஸ்டியூஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸை வந்து டிஃபைன் பண்ணுவோம். அப்போது இதெல்லாம் என்னது கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டியை நம்ம வந்து கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டியை அப்ஹெல்டு பண்ணுறதுக்காக நாம் வந்து எப்படியெல்லாம் வந்து நம்ம கான்ஸ்டியூஷனை ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஸோ அதாவது கோர் பிரின்சிபல்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷனல் டெமோக்ரஸியை வந்து அப்ஹெல்டு பண்ணுறதுக்காக ப்ரியாம்பிள்லேயே நம்ம ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃபர்டர்னிட்டின்னு சொல்லியிருக்கோம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம், ஒருத்தரோட இண்டிவிஜுவல் ரைட்ஸ்க்கும் நான் என்ன பண்ணுறேன், ஸ்கோப் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கடுத்து டிபிஎஸ்பியில் என்ன சொல்கிறேன், ஆர்டிகல் 38, 39, 41 outlines the socio-economic goals and principles for the state reflecting the commitments to social justice, equality and individual well-being. டிபிஎஸ்பியோட டெஃபினிஷன் இது. ஸோ டிபிஎஸ்பியோட டெஃபினிஷன் என்னது, சோஷியோ எக்கனாமிக்கல் கோல்ஸை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸு. ஸோ நெக்ஸ்ட், செப்பரேஷன் ஆஃப் பவர், ஆர்டிகல் 50. ஸோ கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம்வொர்க் எஸ்டாப்ளிஷ் த செப்பரேஷன் ஆஃப் பவர் அமாங் த லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியல் பிரான்ச்சஸ், ப்ரமோட்டிங் அ சிஸ்டம் ஆஃப் செக் அண்ட் பேலன்சஸ். செப்பரேஷன் ஆஃப் பவர்னு சொல்லிட்டாலே நான் வந்து ஆர்டிகல் 15 சொல்லிட்டாலே என்னது, செக் அண்ட் பேலன்சஸை பற்றி பேச போகிறேன்றது அர்த்தம். ஜுடிஷியல் ரிவ்யூ. So judicial review, the power of judicial review inherent in the constitution allows the judiciary to access the constitutional of laws and government actions, ensuring they align with constitution values and morality. So judicial review அப்படிங்கிறது என்னன்னா கோர்ட்டோட பவர். இப்போது அதாவது பேலன்ஸ் ஆஃப் பவரில் ஒன் ஆஃப் தி ஃபீச்சர் வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ. ஸோ
இட் அலோஸ் ஜுடிஷியரி டு அக்சஸ் த கான்ஸ்டிடியூஷனாலிட்டி ஆஃப் லா. ஒரு லாவோட கான்ஸ்டிடியூஷனாலிட்டியை வந்து டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு ஜுடிஷியரிக்கு வந்து பவர் கொடுத்துருக்கோம். அதை ஓகே இது கான்ஸ்டியூஷன் படி தான் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி சொல்லுங்கள் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஜுடிஷியரிக்கு நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ரைட்ஸ் கொடுக்குறோம். அப்போது இது மூலிமா கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டியை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அப்ஹெல்டு பண்ணுறோம். அமெண்டிங் ப்ராசஸ் சேம். ஸோ கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி அப்ஹெல்டு பண்ணுறதுக்காக அமெண்டிங் ப்ராசஸை வந்து நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். இப்போது இது ஸோ பார்ட் வந்து கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டியை அப்ஹெல்டு பண்ண முடியல, அகெயின்ஸ்ட் கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டியாக இருக்குது அப்படின்னா த்ரூ த அமெண்டிங் ப்ராசஸ் நம்ம என்ன பண்ணலாம், அதை வந்து எடுத்துடலாம், ரிமூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட், constitutional institutions. The establishment of constitutional bodies and institutions such as Election Commission, CAG reinforces the adherence of the constitutional principles and morality in functioning of the government. So இவங்களோட வேலையெல்லாம் என்னது, எலெக்ஷன் கமிஷன்ஸ். ஸோ கான்ஸ்டியூஷனல் பாடியோட வேலையே என்னது, கான்ஸ்டிடியூஷனை அப்ஹெல்டு பண்ணுறதுக்கு அவங்க வந்து என்ன பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும். இப்போது எக்ஸாம்பிள் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஸோ ப்ராப்பராக எலெக்ஷன்ஸ் நடக்குதா, டெமோக்ரஸியை அப்ஹெல்டு பண்ணுறோமா, கான்ஸ்டிடியூஷனல் டெமோக்ரஸியை அப்ஹெல்டு பண்ணுறோமான்ற வேலையை யார் பார்க்கணும், யார் செக் பண்ணணும், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. கேக் என்ன பண்ணணும், ஸோ எல்லாரோட அக்கௌண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்டோட அக்கௌண்ட் வந்து கரெக்டாக இருக்குதா, ஸ்பெண்டிங் கவர்மெண்ட் வந்து கரெக்டாக தான் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களா, பட்ஜெட்டில் சொன்ன மாதிரி இத்தனைக்கு இவ்வளோ ரோடு போட்டிருக்காங்களா, இவ்வளோ வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுறது தான் கேகோட வேலை. அப்போது இது எல்லாமே வந்து கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டியை அப்ஹெல்டு பண்ணுறதுக்கு நம்ம எடுத்துக்கிட்ட ஸ்டெப்ஸு. கான்ஸ்டிடியூஷனே சொல்லுது என்னது, இது எல்லாமே சொல்லுது, நாங்கள் வந்து இப்படியெல்லாம் கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி அப்ஹெல்டு பண்ணுறோம். என்னது, ஃபஸ்ட்டு வந்து ப்ரியாம்பிள் மூலயமா ஃபண்டமெண்டல், ரொம்ப சிம்பிள், ப்ரியாம்பிள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பிஸ், செப்பரேஷன் ஆஃப் பவர், ஜுடிஷியல் ரிவ்யூ, அமெண்டிங் ப்ராசஸ், கான்ஸ்டிடியூஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இது எல்லாத்து மூலயமாவும் நான் என்ன பண்ணுறேன், கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டியை வந்து அப்ஹெல்டு பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட்டு, ஜட்ஜ்மெண்ட்ஸ். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் NCT versus Union of India case. So National Capital Territory, ஓகேங்களா. ஸோ அதுதான் கவர்மெண்ட் ஆஃப் NCT. ஸோ கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி ஆக்ட்ஸ் அஸ் அ லிமிட் ஆன் ஆர்பிட்ரரி யூஸ் ஆஃப் பவர் பை ஹையர் ஃபங்க்ஷனரிஸ். ஸோ கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி வந்து என்ன பண்ணுது, லிமிட் பண்ணுது. பவர் ஆர்பிட்ரேஷன், அதாவது ஹையர் அத்தாரிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா தன்னிச்சையாக செயல்படும் போது அவங்க பவரை வந்து ஓவர் யூஸ் பண்ணுவாங்க, அப்யூஸ் பண்ணுவாங்க. கரெக்டான வேர்டு வந்து அப்யூஸ். அந்த அப்யூஸை வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி வந்து தடுத்து நிறுத்துது. ஸோ செகண்ட், நவஜத் சிங் ஜோகர் கேஸ் ஒன்ஸ் அகெயின். ஸோ சுப்ரீம் கோர்ட் ஹெல்ட் தட் கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி takes the precedence over social morality and by decriminalizing the homosexuality. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மொராலிட்டி மூலயமா கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டியை அப்ஹெல்டு பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணோம், செக்ஷன் 66A வந்து ஸ்கிராப் பண்ணோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட்ஸ். ஸோ இப்போது ஓகே 1 minute. ஸோ சபரிமலா கேஸ், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. ஸோ நெக்ஸ்ட் ஜோசப் ஷைன் கேஸ். ஸோ அது தெரியும் உங்களுக்கு. ஸோ கீழே வந்து ஜோசப் ஷைன் கேஸ். சுப்ரீம் கோர்ட் ஹெல்ட் தட் கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி அண்ட் நான் சோஷியல் மொராலிட்டி தட் ஷுட் பி கைடு த லாஸ். இட் டீக்ரிமினலைசஸ் செக்ஷன் 497 அடல்ட்ரி. ஜோசப் ஷைன் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி அப்ஹெல்டு பண்ணுறதுக்காக அடல்ட்ரியை வந்து டீக்ரிமினலைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் ஹெல்ட் தட் கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி அண்ட் நாட் சோஷியல் மொராலிட்டி. அதாவது சொசைட்டி ஒரு விஷயத்தை வந்து சரி தப்பு சொல்கிறது ஓகே, அது சொசைட்டியோட கனோட்டேஷன். பட் அதுக்காக கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து என்ன பண்ணக்கூடாது, சொசைட்டி டஸ் நாட் இன்ஃப்ளூயன்ஸ் த கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி. அப்போது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அதாவது அடல்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா தப்பாக இருந்தாலும் அது வந்து ஒருத்தரோட இண்டிவிஜுவல் ரைட்ஸில் தலையிடுற மாதிரி சுப்ரீம் கோர்ட் ஃபீல் பண்ணுறாங்க. அப்போது ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் தலையிடுற மாதிரி ஃபீல் பண்ணுறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, செக்ஷன் 497 வந்து டீக்ரிமினலைஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட், புட்டாஸ்வாமி ஜட்ஜ்மெண்ட். சுப்ரீம் கோர்ட் மஸ்ட் ஸ்ட்ரைக் டவுன் த எக்ஸசிவ் பவர்ஸ். கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி டிமாண்ட்ஸ் curbing excessive powers of executive and legislatives. It puts certain restriction over Aadhaar. ஸோ ஆக்சுவலாக அது ஆதார் கார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும். புட்டாஸ்வாமி ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ரைட் டு லைஃபோட லிங்க் பண்ண கேஸ். தட் இஸ் ஆதார்
டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ப்ரீச் ஆகும்போது அந்த ஆதார் டீட்டெயில்ஸ் ப்ரீச் ஆகும்போது சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு என்ன சொன்னாங்க, ஸோ நீங்கள் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட் டு லைஃப், உயிர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் நீங்கள் விளையாடிட்டு இருக்கீங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புட்டாஸ்வாமி ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம எங்கே கொண்டு வந்திருக்கோம், கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டியில் கொண்டு வந்திருக்கோம். கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி இஸ் நாட் அ நேச்சுரல் சென்டிமெண்ட், இட் நீட் டு பி கல்டிவேட்டட். அதாவது இட்ஸ் பிஆர் அம்பேத்கர்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி அப்படிங்கிறது நேச்சராக வந்துடாது. இது என்ன பண்ணணும், எல்லார் மனசுலையும் நாம் தான் கல்டிவேட் பண்ணணும். கல்டிவேட் மீன்ஸ் அதுதான் கவர்மெண்ட்டோட வேலை. கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட நாங்கள் கான்ஸ்டியூஷனலாக மோரலாக இருக்கோம், கான்ஸ்டிடியூஷனலாக மோரலாக இருக்கும் அப்படின்றத நாங்கள் வந்து என்ன பண்ணணும், ஒரு தடவையும் அப்ஹெல்டு பண்ணணும். அதை அப்ஹெல்டு பண்ணுற கேஸ் தான் புட்டாஸ்வாமி ஜட்ஜ்மெண்ட், ஜோசப் ஷைன், சபரிமலா கேஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் என்சிடி, நவ்சேத் சிங் ஜோஹர் கேஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டியை பற்றின கொஷின். ஓகே, ஸோ ஓகே, ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பாலிட்டியில் லாஸ்ட் 7 இயர்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பாலிட்டி கொஷின்ஸ் we had ஃபைனலைஸ்ட் முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நெக்ஸ்ட் மாரத்தான் வீடியோவில் வந்து மாடர்ன் இந்தியா பற்றி பார்க்கலாம். மீன்ஸ் சேம். தேங்க்யூ.